பெற்றோர்கள் கொஞ்சம் அமர்ந்து இருந்தீங்கன்னா அது தானாக நடக்க வேண்டியது நடக்கும். என்னது இது இப்படி இருக்கலாமா? வளர்கிற பிள்ளைங்க எல்லாம் இப்போ சொல்கிறாங்க, முயற்சி பண்ண முடியல, கிடைக்கல. முயற்சி பண்ண முடியலை, கிடைக்கல. அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணியா உன் கையிலேயே விழுமா? இவங்க கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணாங்களா? அதுதான் கொஸ்டின். என்ன சொல்கிறேன்? எந்த ஒரு பிள்ளை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வெயிட்டை வாங்கிக்குதோ அந்த பிள்ளை அந்த பேரண்ட்ஸை முதுமை ஆக ஆக காக்கும். அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் ஜெயிச்சிட்டேன். அது எப்படி இருக்குது? என் பிள்ளையே கூட என்கிட்ட சில சமயம் செம்ம இதுதான் பார்த்திங்கன்னா, எனக்கும் அவனுக்கும் ஒரு சில சமயத்தில் என் பொண்ணுக்கு தெரிஞ்ச நெளிவு சுழிவு அவனுக்கு இந்த மாதிரியானதில் கிடைக்காது. அது கொஞ்சம் லேசி. நான் அந்த தப்பு என்னோடது தான். அது பிள்ளை தெரிஞ்சுப்பான்னு சில சமயங்களில் விட்டுட்டு அது தப்பாக போச்சு. இப்போது ரீசண்டாக ஒரு மொபைலுக்காக பெரிய சண்டை தான், செம்ம சண்டை தான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்குறான், எனக்கு மொபைல் வாங்கணும், இவ்வளோ அமௌண்ட்டை கொடுங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்ல விரும்பலை. திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு கேட்குறாரு. நான் சொன்னேன், முடியாது, உனக்கு வேணும்னா நீ வாங்கு. எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் ஆயிடுச்சு. அச்சோ, பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு. ஒரு சமயம் அப்படியே கையெல்லாம் பறக்குது. கொடுத்துருவோமா, யார்கிட்ட வாங்கியாவது கொடுத்துருவோமா, அப்புறம் கொடுத்துருவான் அப்படின்றது பதைக்குது. ஆனால் பொறுமையாகவே இருந்தேன். நைட் டியூட்டிலாம் பார்த்தான். 1.5 மாதம் இருக்கோங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அம்மா இன்றைக்கி ஃபோன் வாங்கிட்டேம்மா, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். அன்றைக்கி நார்மலாகவே இப்போ நைட் டியூட்டி தான், ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்தான். அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவன் சம்பாரித்து அவன் கஷ்டப்பட்டு அவன் வாங்கினதால. எனக்கு அதை விட சந்தோஷம். ஏன்னா பொறுப்பை உணர்ந்தான். இல்லை, அவனுக்கு வேணும்னு தோன்றத போராடி வாங்கினான். இல்லை, அது இல்லை பெரிய விஷயம், அதுதான். அதனால் பெற்றோர்கள் கொஞ்சம் அமர்ந்து இருந்தீங்கன்னா அது தானாக நடக்க வேண்டியது நடக்கும். என்ன சொல்கிறேன்?